ஹலோ ஸ்குவாட்ஸ், யூஏஇ பாஸ்போர்ட் எடுத்து யூஏஇ சிட்டிசனா துபாயில லைஃப் லாங் நீங்க இருக்க முடியும். அது எப்படின்னு தெரியுமா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். யூஏஇ சிட்டிசன் ஆவறதுக்கு மொத்தம் 3 சாய்ஸஸ் இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்கன்னா பை மேரேஜ். பை மேரேஜ்ல வந்து எந்த கண்ட்ரி லேடிஸா இருந்தாலும் இந்த நாட்டு நேஷனல் லோக்கல்ஸ நீங்க மேரேஜ் பண்ணி 7 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஏஇ சிட்டிசன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து 10 வருஷம் அவங்க கூட இருந்திருக்கணும். ஆனா மத்த நாட்டு பசங்க வந்து இந்த நாட்டு லேடிஸ் நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா யூஏஇ சிட்டிசனா ஆக முடியாது. சாம்பார் ஆப்பு எனக்கு. செகண்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா பை நேச்சுரலைசேஷன். எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஆனா இந்த நாட்டுல குறைஞ்சது ஒரு 30 வருஷம் இருந்திருக்கணும். அப்புறம் உங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாய்ஸ்ல வந்து நீங்க யூஏஇ சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். தேர்ட் சாய்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஸ்கில் அண்ட் எக்ஸலன்ஸ். இந்த நாட்டுல நீங்க வந்து எதர் சயின்டிஸ்ட், டாக்டர், இன்ஜினியரா இருந்து இந்த நாட்டுக்கு நீங்க பெருமை சேர்த்து ஏதாவது பேட்டன்ட் ரைட்ஸை வந்து நாட்டுக்காக நீங்க வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இதுல நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க இந்த 3 கேட்டகரிஸ்ல நீங்க